அந்த டேரக்டருடைய படத்தை முகத்தை அப்படியே வரைஞ்சி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், என்னடா இப்படி பண்ணிட்டியே. சூரிய ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் வந்து பெரிய ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுறது தான் நல்லது. ஹீரோவாக உங்களுக்கு செட் ஆகலை. கருடன் படம் உள்ளதுபடி சொல்லுவாங்க. கருடனை பொறுத்த அளவுக்கு அப்படியே சுப்பிரமணியபுரத்தை தான் சார் எடுத்து வச்சுருக்கிறாங்க, பெருசாக இல்லை. ஏன்னா அதில் வந்து ஒரு 3 பேர் சுப்பிரமணியபுரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் அதில் வருவாங்க. கடைசியில் ஒரு மல்ராவும் ஒரு ஜெய் வந்து இறந்துருவார். அப்புறம் சசிகுமார் போய் அதை பழி வாங்குவாங்க. இதில் சசிகுமார் இறந்துருவார், சூரி போய். அப்போ இது எப்படி நம்ம அது நல்லா சொல்ல முடியும்? படம் பார்த்து நிறைய பேர் ஓவரால் ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க 2-3 வருஷம் கேப் விட்டு இப்போ தான் படம் பார்க்க வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள படம், இப்போ ரீசெண்டாக வந்த படம் சுப்பிரமணியபுரம், அப்புறம் அந்த பிரெண்ட்ஸுன்னு நம்ம இவர் விஜய் சாருடைய படம். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து சின்ன சைல்ட்ஹுட்டில் விஜய், ரமேஷ் கண்ணா, சூர்யா இந்த 3 பேரும் சைல்ட்ஹுட் அதை அப்படியே தூக்கி வச்சிருக்காரு ஓப்பனிங்கில். புரியுதா உங்களுக்கு? அந்த ரமேஷ் கண்ணா வருவாங்க பார்த்தீங்களா, அவர் தான் சூரி. அதை அப்படியே கட் பண்ணால் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம். அப்போ இது எப்படி நான் நல்லா சொல்ல முடியும்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் படம் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதுதான் தம்பி நான் என்ன சொல்ல வரோம்னா, அப்படி சொல்கிறவங்க இந்த இப்போ ஒரு டென்ட் இப்போ ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா, ஓப்பனிங் ஷோ மட்டும் ரோகிணி தேட்டரில் ஒரு 100-150 டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் அந்த கொண்டு கொடுத்து உள்ளே விட்டு கை தட்டுறது, விசில் அடிக்கிறது நான் பார்க்குறேன். சூரிய அப்படி நடந்து வராரு, விசில் அடிக்கிறான். தம்பி என்னப்பாண்ணா, எனக்கு ஃப்ரீ டிக்கெட் 20 டிக்கெட் கிடச்சிதுண்ணா. டென்ட் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆனால் உண்மை என்னென்னா, எங்களை மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ உண்மையாக நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும். அப்போது நான் சொல்கிறது என்னென்னா, கருடன் பொறுத்த அளவுக்கு டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வெற்றிமாறனோட கதை தானே, அவர் தானே கொடுத்து துரை செந்தில்குமார் பண்ண சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் கதை நான் இப்போ நீங்கள் சொல்லவே தான் எனக்கு தெரியும். வெற்றிமாறனுடைய படம் தாங்க விடுதலை படமே பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ஆகல தம்பி. ஏன்னா அதை அப்படியே வந்து நம்ம கேப்டன் பரவாயில்ல தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதில் சூரிய என்ன பண்ணுறாரு, ஜீப் போடுறாரு, அந்த கேரக்டர் தான் அப்படியே தூக்கி இதில் வச்சிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? வெற்றிமாறன் கதை அப்போ இவர் பண்ணிடக்கூடாது. எனக்கு தெரியல, வெற்றிமாறன் கதை இப்போ நீங்கள் சொன்னனால நான் விடுதலைக்கு போகிறேன். அப்போ இவங்க டேரக்டர் கொஞ்சம் பிளான் பண்ணி, இந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் சுமார் ஆவரேஜ் தான். எதிர்நீச்சல் ஆவரேஜ். 2வது காக்கி செட்டை பண்ணார், அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இவர் சிவகார்த்தியனை வச்சு பண்ணார், அது போர் அடிக்காமல் போகும். இன்ட்ரோலுக்கு அப்புறம்லாம் விறுவிறுப்பு நல்லாயிருக்கும். அப்போ அதை எதிர்பார்த்து தான் ஆடியன்ஸ் வருவாங்க. அப்போ சூரி தெரியும் எப்படி இருக்க போது வைக்க போது, அவருடைய கேரக்டர் விடுதலையிலே பார்த்துருப்பாங்க. இது ஹீரோவா செட் ஆகுதானே? செட் ஆகலை தம்பி, நான் விடுதலையிலே சொன்னேன் செட் ஆகலைங்க, நீங்கள் பெரிய ஹீரோவோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், இதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி ஒரு பொம்மை மாதிரி தான் வராரு. இதில் உண்மையான ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் தான். அப்போது இதில் என்ன ஒரு அந்த டீமுக்கு, கடன் டீமுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது, நல்ல கதையை செலக்ட் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ வந்து ரசிகர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்திருப்பாங்க. சூரி படம், காக்கி சட்டை டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், நல்ல ஒரு படம் எடுக்கிறாரு குமார்னு சொல்லிட்டு. அவர் உதவியாளராக இருந்தவங்க. யாருக்கு? சூரிக்கெல்லாம் வந்து டேட்டு பார்த்துட்டு வச்சுட்டு இருந்தவர் தான் ப்ரொடியூசர் குமாருங்கிறவர். அப்போ இந்த மாதிரி ஒரு டீம் சேரும் போது பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு எப்படி 30 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துருங்க. அப்போது இதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல கதையை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கலாமே. ஏன் அப்படி ஒரு 10-20 படத்தில் உள்ள கதையை எடுத்து வச்சு 60% வந்து சுப்பிரமணியபுரம். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸில் உள்ள அந்த சைல்ட்ஹுட் வந்து அப்படி. அப்போ இது எப்படி நான் வந்து நல்லா சொல்ல முடியும்? நமக்கு ஒரு 7-8 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க. நல்லா இருக்குன்னா இப்போ காக்கி செட் அவங்க படம் நல்லா இருந்தால் நல்லா சொல்கிறேன் நான். சூரிய ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் வந்து பெரிய ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுறது தான் நல்லது. ஹீரோவாக உங்களுக்கு செட் ஆகலை. இது வந்து ரசிகர்கள் என்னுடைய ஒரு வேண்டுகோள் இல்லை. சினிமா ரசிகர்கள் மியூசிக் பாட்டுலாம் அதாவது பரவாயில்ல, நல்லா இருக்கு சார். ஒரு 2 சாங்கு யுவன் சங்கர் ராஜாவுடைய 2 சாங் நல்லா இருக்கு. ஆர்ஆர் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. இப்போ இது மட்டும் போறாதுல, நமக்கு கதை மெயினாக திரைக்கதை ஒன்று இருக்கணும். திரைக்கதை பார்த்தீங்கன்னா அப்படியே சுப்பிரமணியபுரம். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இதே மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு 10-20 படத்தில் உள்ள கதையை எடுத்து அப்போ இது எப்படி நம்ம இவ்வளோ வாய்ப்பு கிடச்சி ஏன் அந்த டீம் வந்து இப்படி பண்ணுறாங்க? ஒரு வருத்தம் தான். இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் இதில் எதிர்நீச்சல், அதுக்கப்புறமேட்டு காக்கி சட்டை, இப்போ 3வது கருடன் எடுத்துருக்காரு. ஸோ இந்த 3 படத்தில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? 3 படத்தில் காக்கி சட்டை தான். அப்போ இது உங்களுக்கு பிடிக்கல? சத்தியமாக பிடிக்கல. ஏன்னா எதிர்நீச்சல் வந்து ஆவரேஜ் தான் தம்பி. இப்போ நான் சொல்கிறேன், காக்கி சட்டை நல்லாயிருக்கும். ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அது காமெடியாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஒரு சின்ன பசங்களெல்லாம் கடத்தியா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், வித்தியாசமான கதை. ஆனால் இதை பொறுத்த அளவுக்கு ஒரு 20 படத்தில் உள்ள கதையை அவியல் தான் நம்ம சொல்ல முடியும். கருடனை பொறுத்த அளவுக்கு கரெக்டாக சொன்னீங்க, நல்ல வேலை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தினீங்க. அட்லி அண்ணனா ஆகிட்டார் இதில். ஆனால் அடுத்தால வந்து நல்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணணும். சினிமா ரசிகர்கள் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். கருடன் சேனலில் ஏதாவது வந்தால் பாருங்கள். நாட்டு ஓகே. மார்க்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மார்க் கொடுக்கலாம் 10க்கு. இவனுக்கும் சசிகுமாருக்கும்
ஒரு மார்க் கொடுக்கலாம். தம்பி இந்த படத்துக்கு வந்து நாம் இப்போ வந்து இந்த பக்காடி அது இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா பக்காடி சாப்பிட்டு ஒரு வாரம் இப்படி நம்ம சொல்லும் போது சின்ன பசங்கள்லாம் இது உங்கள் சேனலை பார்த்துட்டு இந்த அங்கிள் வந்து சொல்லிடலாண்ணே, இது வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஜூஸ் அப்படி சொல்லிடுறோம். ஜூஸ். ஆமாம், அதனால் இப்போ நான் சொல்கிறது இல்லை. பக்காடி இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது இல்லை. இப்போ என்ன ஒரு புது பேட்டர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இல்லை புதுசாக நான் ஒரு அந்த டைரக்டருடைய படத்தை முகத்தை அப்படியே வரைஞ்சி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னடா இப்படி பண்ணிட்டியே, காக்கி சட்டை நீ நல்லா பண்ணியே, உனக்கு என்னடா குறை, ஏன் இப்படி பண்ணிட்டியே. சூரி இதெல்லாம் நம்ம அவங்கள பிரயோஜனம் இல்லை. கேப்டன் ஆஃப் இப்போ வந்து டேரக்டர் தானே, அவருடைய போட்டா கிடச்சிது நான் நெட்டில் பார்ப்பேன். சூரி நடிப்பு பரவாயில்லையாண்ணே, அது ஒன்றும் சரியில்லை. அன்பான வேண்டுகோள் அதான் நான் சொல்கிறேன். அவர் வந்து பெரிய ஹீரோவோட ட்ராவல் பண்ணுறது நல்லாயிருக்கும். காமெடி ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு வச்சுட்டு இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அந்த பக்காடிங்கிறது வந்து ஒரு ஜூஸ் தான், அது வந்து போதைப் பொருள் கிடையாது. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் இப்போ நான் அதை நிறுத்திட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் வேற ஒரு டென்ட்டை கையில் எடுத்துருக்கிறேன். அதான் இப்படியே நான் சொல்கிறேன், வேறு நடித்தவங்க எல்லாரையும் நம்ம விட்டுருவோம். டேரக்டருடைய போட்டாவை அப்படி வச்சு நல்லா இருந்தால் அவர் போட்டாவை வச்சு சூப்பராக பண்ணிட்டேன்னு கொஞ்சம் ஒரு 2 நாள் அவர் பார்த்துட்டு இருக்கலாம். நல்லா இல்லைன்னா அவர் போட்டாவை வச்சுட்டு கழுவி ஊற்றணும். அதனால் கருடனை பொறுத்தளவு சுமாராக இருக்குது. நீங்கள் ரொம்ப அடிச்சு பிடிச்சலாம் வர வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வாரத்தில் சன் டிவியில் விஜய் டிவியில் போடுவோம், பார்த்துக்கிடுங்க. போர் அடித்தா பார்க்க சொல்கிறீங்க, தேடி வந்து போர் அடித்தாலும் ஆமாம் பாருங்கள்.